ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏரோப்ளேன் டாய்லெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து லாக் கொடுத்துருப்பாங்க. அதில் ரெட்டாக இருந்தால் மட்டும் தான் உள்ளே போகணும், க்ரீனாக இருந்தால் உள்ளே போகக்கூடாது. நாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடணும். அப்போ தான் வெளியில் உள்ளவங்களுக்கு க்ரீன் கலர் தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது பாத்ரூம் வந்து விசிட் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சின்ன கோண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு விசிபிலிட்டியுமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், பாரபட்சமே இல்லாமல் இங்கே டிஷ்யூமே வச்சுருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை இந்த வேஸ்ட்லேயுமே கரெக்டாக போட்டணும். ஸோ வந்து தரையில் போடக்கூடாது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருக்கும். எங்கெங்கே என்ன இருக்குன்னு சொல்லி கீழே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதுமே டாய்லெட் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தண்ணி தான் வரும் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா வேக்கம் தான் வரும். ஃப்ளஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து பெரிய ஒரு காற்று மாதிரி வரும். பக்கத்தில் வந்து நிற்கிறப்ப தெரியும், அது வந்து ஒரு காற்று மாதிரி வருது. அதில் உள்ள அசடெல்லாம் அப்படியே அது வந்து உள்ளார வந்து இழுத்து ஒரு டேங்கில் வந்து ஃபில் பண்ணிடும். இது குட்டிக்கொண்டு ரூம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வாஷ் பேஷனுமே ரொம்ப குட்டிக்கொண்டா வச்சுருப்பாங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சுடு தண்ணி வேணுமா பச்சை தண்ணி வேணுமா அப்படிங்கிறத நாமளே இங்கே வந்து டேப்பை வந்து லொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி வரும். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் லிக்விடுமே வச்சுருப்பாங்க, வேணா யூஸ் பண்ணிக்கலாம். குட்டிக்கொண்டு டாய்லெட்லேயே நம்ம சார்ஜ் ஒயருமே போட்டுக்கலாம். பக்கத்தில் இருக்க ஏசியுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே பெரிய மிரர் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது உள்ளார நிறைய கபோர்டுலாம் இருக்கும். அதில் எல்லா கபோர்டுலையும் ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து டிஷ்யூ, நாப்கின், வாமிட் எடுக்கிற கவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவர்ஸ்லாம் உள்ளார இருக்கும். நிறைய கபோர்டுமே இருக்கும். அடுத்தது நம்ம வெளியே போகும்போது இந்த லாக்கை வந்து ரைட் சைடு வந்து இழுத்து விட்டுட்டு தான் நம்ம உள்ளே போனோம். அப்போ தான் வெளியில் உள்ளவங்களுக்கு க்ரீன் கலர் தெரியும். ஒரு ஆளுக்கு மேலே இந்த டாய்லெட்டில் நிற்கவே முடியாது. நான் வந்து கத்தார் டு சென்னைன்னு இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன். நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஹோஸ்லாம் வச்சு நம்ம செப்டி டேங்கில் உள்ளதை வந்து டேரெக்டாக அவங்க வந்து இந்த ஹோஸ் மூலியமாக ரிமூவ் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஃப்ளைட் பறக்கும்போது ஸ்டெப்பிஸ் டேங்கில் உள்ளதை கடலுக்கு அடியில் திறந்து விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய க்ளீனிங் ப்ராசஸ் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க.